அமெரிக்கா செல்ல இருந்த இந்திய பெண்ணின் H1B விசா கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அவர் தேவையில்லாமல் செய்த ஒரே ஒரு சின்ன தவறு காரணமாக அவர் இப்போது விசாவை இழந்திருக்கிறார். அவரது H1B விசா ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் இப்போது நேர்காணலும் நடக்காமல் இருப்பதால் அவர் இந்தியாவிலேயே சிக்கியிருக்கிறார். ட்ரம்ப் வந்த பிறகு H1B விசா உட்பட அமெரிக்க விசா கெடுபிடிகள் அதிகரித்துவிட்டது. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் விசா ரத்து செய்யப்படுகிறது. இதனால் அமெரிக்காவில் உள்ள இந்தியர்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர். அப்படி ஒரு சம்பவம் தான் இப்போது நடந்துள்ளது. H1B விசா வைத்திருந்த பெண் ஒருவர் தனது விசா எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் ரத்து செய்யப்பட்டதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக தனது அனுபவத்தை ரெடிட் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். கடந்த ஜனவரி மாதம் கணவருடன் அமெரிக்கா திரும்பும்போது அபுதாபியில் உள்ள அமெரிக்க சுங்க மையத்தில் தனது விசா திடீரென ரத்து செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தனது மகளின் முதல் பிறந்த நாளை கொண்டாட நவம்பர் மாதம் இந்தியாவுக்கு வந்ததாக அவர் கூறினார். டிசம்பர் 3வது வாரத்தில் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் விசா ஸ்டாம்பிங் பிரச்சினை வந்தது அனைவருக்கும் தெரியும். விசா நேர்காணல் ப்ராசஸ் 6 மாதங்கள் முதல் ஓராண்டு வரையிலும் கூட தள்ளி வைக்கப்பட்டது. இதனால் அந்த பெண் சரியாக அதற்கு முன்பாகவே விசா ஸ்டாம்பிங் வாங்கிவிட்டாராம். எனவே அதில் பிரச்சனை இல்லை. அவரது கணவருக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லை. இருப்பினும் இவரை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். இந்தியாவில் எவ்வளவு காலம் தங்கியிருந்தார், அப்போது வேலை செய்தாரா என கேட்டுள்ளனர். தான் சுமார் 2 மாதங்கள் இந்தியாவில் இருந்ததாகவும் விடுமுறைக்கு வந்தாலும் பகுதி நேரமாக வேலை செய்ததாகவும் பதில் கொடுத்திருக்கிறார். அதாவது அதிகாரப்பூர்வமாக விடுப்பில் இருந்தாலும் கூட நடுவே கொஞ்சம் பார்ட் டைம் வேலை செய்ததாக ஒப்புக்கொண்டார். இதுவே அவருக்கு சிக்கலாக மாறியுள்ளது. அவரை அனுமதிக்காமல் மேற்கொண்டு சோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். அங்கிருந்த அதிகாரிகள் வேலை அக்ரிமெண்டில் இந்தியாவிலிருந்து வேலை செய்ய அனுமதிக்கப்பட்டது என்பதை காட்டும் ஆவணங்களை வழங்கும்படி கேட்டனர். ஆனால் அது போன்ற பாயிண்டுகள் தனது வேலை ஆவணத்தில் சேர்க்கப்படவில்லை என்று அந்த பெண் தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து அவர் இந்தியாவில் அதிக காலம் தங்கியிருந்ததாக அமெரிக்க சுங்கத்துறை அதிகாரிகள் குற்றம் சாட்டினர். இந்தியாவிலிருந்து வேலை செய்து கொண்டு ஒரு அமெரிக்க நிறுவனத்திடமிருந்து சம்பளம் பெறுவது அமெரிக்க குடிவரவு விதிமுறைகளை மீறுவதாகும் என்று கூறினர். இதனையடுத்து அவரது H1B விசாவை ரத்து செய்துள்ளனர். H1B வேண்டும் என்றால் மீண்டும் விண்ணப்பிக்க அறிவுறுத்தியுள்ளனர். முன்பே சொன்னது போல இப்போது புதிய H1B விசா நேர்காணல் எதுவும் நடைபெறுவதில்லை. நேர்காணல்கள் மாத கணக்கில் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் அமெரிக்கா செல்ல முடியாமல் இந்தியாவிலேயே சிக்கி தவிப்பதாக கூறியிருக்கிறார். தான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா என அவர் தனது நிறுவனத்தின் வழக்கறிஞரிடம் கேட்டிருக்கிறார். இருப்பினும் இந்தியாவிலிருந்து வேலை செய்வது சட்டவிரோதமல்ல என்று அவரது நிறுவனத்தின் குடிவரவு வழக்கறிஞர் கூறியிருக்கிறார். தவறு செய்யவில்லை என்றாலும் கூட விசா பறிபோய்விட்டது. இதனால் அந்த பெண் மிகுந்த மன அழுத்தத்தில் இருப்பதாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து யோசித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். தேவையில்லாத விஷயத்திற்காகவே அந்த பெண்ணின் விசா ரத்து செய்யப்பட்டுள்ளது என்ற போதிலும் இதை செய்ய அமெரிக்க அதிகாரிகளுக்கு முழுமையான அதிகாரம் உள்ளதாகவே வல்லுநர்கள் கூறுகின்றனர். ட்ரம்ப் காலத்தில் விசா விதிமுறைகள் மிக கடுமையாக மாற்றப்பட்டுள்ள நிலையில் நேர்காணல்களில் கவனமாக இருக்கும்படி அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். Subscribe to One India and never miss an update.